திரௌபதி ஏன் பாண்டவர்கள் ஐவரையும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாள்? அர்ஜுனன் ஏன் திரௌபதியை திருமணம் செய்த பின் அவன் மட்டும் தனியாக 12 வருடம் துறவியாக வனவாசம் சென்றான்? அர்ஜுனன் பிராமணன் வேடத்தில் திரௌபதியின் சுயம்வரத்தில் நடந்த போட்டியில் வென்றதும் துருபதன் திரௌபதிக்கும் பிராமணனாக இருந்த அர்ஜுனனுக்கும் திருமணம் செய்து வைக்க விரும்பினான். ஆனால் குந்தி இல்லாமல் அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைக்க யுதிஷ்டிரனுக்கு விருப்பமில்லை. அதனால் 5 பாண்டவ சகோதரர்களும் கானகத்தில் அவர்கள் தங்கியிருக்கும் குடிலுக்கு திரௌபதியை அழைத்து கொண்டு சென்றனர். அங்கே என்ன நடக்கப் போகிறது என்பது முன்பே தெரிந்திருந்தாலும் சகாதேவன் கிருஷ்ணருக்கு செய்து கொடுத்திருந்த சத்தியத்தால் யாருக்கும் நடக்கப் போவதை சொல்ல முடியாமலும் எப்படி நடக்கப் போவதை தடுக்கப் போகிறோம் என்றும் தவித்து கொண்டிருக்கும் போதே அவன் பயந்து அந்த நிகழ்வு நடந்துவிட்டது. மகன்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று திரும்பி கூட பார்க்காமல் குந்தி எதை கொண்டு வந்திருந்தாலும் அதை 5 பாண்டவ சகோதரர்களும் சமமாக பிரித்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாள். தாய் சொல்லை மீற மாட்டோம் என்று 5 பாண்டவர்களும் சபதம் எடுத்திருந்ததால் ஐவரும் என்ன செய்வது என்று புரியாமல் திகைப்பில் இருந்தனர். திரௌபதியோ தன் எதிர்காலத்தை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது யுதிஷ்டிரன், வேறு வழி இல்லை, நாம் ஐவரும் சேர்ந்துதான் திரௌபதியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் நாம் சபதம் செய்தும் தாய் சொல்லை மீறிய பாவத்தை செய்த பாவிகளாகி விடுவோம். அதனால் ஐவரும் ஒன்றாக ஒரே நேரத்தில் திரௌபதியை மணந்து கொள்வோம் என்றான். மற்ற பாண்டவ சகோதரர்கள் அதற்கு சம்மதிப்பது போல் அமைதியாக இருந்தனர். அர்ஜுனன் கூட மறுப்பு தெரிவிக்காமல் அமைதியாக யுதிஷ்டிரர் சொல்லியதை ஏற்றுக்கொண்டானே என்று மனதுக்குள் அழுது கொண்டிருந்த திரௌபதி, கிருஷ்ணர் தன் சுயம்வரத்தில் தன்னிடம் விதி உனக்காக எதை முடிவு செய்து வைத்திருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. நீ இந்த பூ உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பிறப்பெடுத்தவள். உன் வாழ்க்கை மற்ற பெண்களைப் போல அமைதியானதாகவும் சமுதாயத்திற்கு ஏற்றதாகவும் இருக்காது. அதனால் இனி நிகழப்போவது எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்று பழகினால்தான் பிறப்பெடுத்ததற்கான காரணத்தை உன்னால் நிவர்த்தி செய்ய முடியும் என்று பல அறிவுரைகளை திரௌபதிக்கு சொல்லித்தான் கிருஷ்ணர் அவளை பாண்டவர்களுடன் அனுப்பி வைத்திருந்தார். கிருஷ்ணர் சொல்லியதை நினைத்து பார்த்த திரௌபதி தன் விதியை நொந்து கொண்டு வேறு வழி இல்லாமல் யுதிஷ்டிரன் சொல்லியது போல் 5 பாண்டவ சகோதரர்களையும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தாள். திரௌபதியும் பாண்டவர்களும் திருமணத்திற்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டு அக்னி தேவனை சாட்சிக்கு அழைத்தனர். அக்னி தேவருடன் அங்கே வந்த நாரத முனிவர் அவர்களிடம், குடும்பத்திற்குள் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் சக்தி பெண்களுக்குள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதை அந்த பெண்ணே விரும்பினாலும் அவளால் கூட அந்த கருத்து வேறுபாடுகள் வருவதை தடுக்க முடியாது என்று சொல்லி சுந்தா உபசுந்தா என்ற 2 அசுர சகோதரர்களின் கதையை சொல்ல ஆரம்பித்தார். சுந்தாவும் உபசுந்தாவும் பிறந்ததிலிருந்தே ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்ததில்லை. இருவருக்குள்ளும் அவ்வளவு சகோதர பாசம் இருந்தது. சுந்தா மற்றும் உபசுந்தாவின் கடினமான உழைப்பினாலும் விடாமுயற்சிகள் மற்றும் இறை வழிபாடுகளாலும் அவர்கள் இருவரும் யாராலும் தோற்கடிக்க முடியாத வல்லவர்களாக இருந்தனர். துரதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு கிடைத்த புகழ்ச்சிகளும் அதிகாரங்களும் அவர்களை ஆணவக்காரர்களாக மாற்றிவிட்டது. உலக நியதிகளை மறந்து வாழ ஆரம்பித்தனர். சுந்தா மற்றும் உபசுந்தாவின் வாழ்க்கையின் இறுதி புள்ளியாக ஒரு பெண் தான் இருந்தாள். அவள் திலோத்தமா. திலோத்தமா வானுலகத்தைச் சேர்ந்த ஒரு அழகு தேவதை. திலோத்தமாவை பார்த்ததும் 2 சகோதரர்களும் அவள் மீது காமமும் ஆவேசமான ஆசையும் கொண்டு இருவரும் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினர். இருவருமே திலோத்தமாவின் விருப்பத்திற்கு மதிப்பளிக்கவில்லை. பிறந்ததிலிருந்தே தோயர்களைப் போல் நெருக்கமாக இருந்த சுந்தா உபசுந்தா இருவருக்கும் இடையில் திலோத்தமாவின் மீது வந்த ஆசையும் காமமும் அவர்களுக்குள் பகைமை வர வழிவகுத்தது. திலோத்தமாவை மணந்து கொள்வதற்காக இருவரும் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு சண்டையிட ஆரம்பித்தனர். யாராலும் அழிக்க முடியாத சுந்தாவும் உபசுந்தாவும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு அவர்கள் கரங்களாலே இறந்து போனார்கள். நீங்கள் ஐவரும் சேர்ந்து ஒரே பெண்ணை மணந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களுக்குள்ளும் இதுபோல் எந்த அசம்பாவிதமும் நடந்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று பாண்டவர்களுக்கு அறிவுரை சொல்லினார் நாரத முனிவர். அதற்கு யுதிஷ்டிரன் ஒரு விதியையும் நெறிமுறையையும் ஏற்படுத்த விரும்பி, திரௌபதி நம்மில் யாருடன் வாய்கிறாளோ அந்த நபரை தவிர்த்து அந்த வருடம் முழுவதும் மற்ற நால்வரும் அவள் மாளிகைக்குள்ளோ அறைக்குள்ளோ செல்லக்கூடாது என்ற ஒரு விதியை நியமித்தான். அதற்கு திரௌபதி, அப்படி மீறி யாராவது என் மாளிகைக்குள்ளோ அல்லது என் அறைக்குள்ளோ வந்தால் அந்த நபர் ராஜ வாழ்க்கையையும் உறவுகளையும் பிரிந்து தனியாக 12 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்ற ஒரு விதியை போட்டாள். காந்தவம் என்ற கானகத்தை அழித்து இந்திரபிரஸ்தம் என்ற ராஜ்யத்தை உருவாக்கி அதன் அரசனாக யுதிஷ்டிரன் சிறந்த முறையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த நிலையில் சில திருடர்கள் யாகத்திற்காக பிராமணர்கள் வைத்திருந்த பசுக்களை திருடிவிட்டார்கள். இந்த செயல் யுதிஷ்டிரன் ஆட்சிக்கு மிகப்பெரிய அவதூறாக மாறிவிட்டது. இந்த நிகழ்வு நடந்த வருடத்தில் திரௌபதி யுதிஷ்டிரனுடன் வாழ்ந்தாள். தன் அண்ணன் ஆட்சிக்கு இப்படி அவதூறு வரும்படி செய்ததால் கோபமும் ஆத்திரமும் கொண்ட அர்ஜுனன் உடனே திருடர்களை தண்டித்து அவர்களிடம் இருந்து பசுக்களை மீட்டு வந்து பிராமணர்கள்
பிராமணர்களுக்கு கொடுக்க நினைத்தான். ஆனால் தனது காண்டிபத்தை அவன் திரௌபதி அறையில் வைத்திருந்தான். அதனால் வேறு வழியில்லாமல் திரௌபதி யுதிஷ்டிரனுடன் தனிமையில் இருந்த நேரத்தில் அவள் அறைக்குள் சென்று தனது காந்திபத்தை எடுத்து வந்து திருடர்களை தண்டித்து பசுக்களை மீட்டு கொண்டு வந்து பிராமணர்களுக்கு ஒப்படைத்தான். ஒரு வீரனாக அபயம் என்று வந்தவர்களுக்கு உதவுவதுதான் சத்திரிய தர்மம். அதன்படி பார்த்தால் நீ திரௌபதியின் அறைக்குள் வந்ததில் எந்த ஒரு விதியையும் மீறவில்லை என்று சொல்லி யுதிஷ்டிரனும் திரௌபதியும் அர்ஜுனனை 12 வருடம் தனியாக வனவாசம் செல்ல வேண்டாம் என்று தடுத்தனர். ஆனால் அர்ஜுனன் அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டு இது முன்பே தீர்மானிக்கப்பட்ட விதிமுறை, நெறிமுறையை ஆபத்திற்கு உதவத்தான் மீறினேன் என்று சொல்லி வசதிக்கேற்ப விதியையும் நெறியையும் மாற்றவோ திருத்தவோ கூடாது, அதனால் நான் இந்த தண்டனையை அனுபவித்தே தீருவேன் என்று சொல்லி 12 வருடம் தனியாக வனவாசம் சென்றான் அர்ஜுனன். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.